प्रवणं वन्दे रम्यजामातरं मुने लक्ष्मीनाथसमानं नाम्नाथव्यामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदं विजयुग्मरुग्मव्यामोहतस्फलितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिराम श्रीमत्तथर्वयुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महता प्रियपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर विवाहान् दत्तात्रेयेण परकालयतीन्द्रविश्वान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारात्यं संश्रुतिसततिरसिद्धमध्यापयन्ति योच्छिष्टायां प्रजिनिगलितं यावलकृत्य भूते तस्यै नमगिदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு வந்த திருப்பாவை வல்வதியம் இதிசையால் மாடிக்கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை முடிக்கொடுத்தாளை சொல்லு குடி கொடுத்த கருபடியே தொல்பாவை மாடி அல்லவல் படையாய் அடிநீர் வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை மாற்றம் நாம் கடவாயமே நல்கு श्रीमत्कृष्ण समाह्वाय नमो मधुनवे यत्तटाक्षैकलक्ष्याणां लभ श्रीधरः सदा ஸ்ரீரங்க திவ்யதேசத்திலே பற்பல ஆச்சாரியர்கள் அவதாரம் பண்ணியிருக்கிறார்கள். அதை காட்டிலும் முக்கியமா எங்கு அவதாரம் பண்ணாலும் ஸ்ரீரங்க கஷேத்திரத்தையே தனக்கு வாசஸ்தானமாக கொண்டு இருப்பிடமாக கொண்டு வாழ்ந்து நிற்கிறார்கள். இன்னும் அப்படி வாழ்ந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். பூர்வாச்சாரியர்கள் பெரும்பாலும் ஸ்ரீரங்கமாகிற திவ்யதேசத்திலேயே மண்டி கிடந்தார்கள் அப்படின்னு சொல்ல. அகலதான் ஸ்ரீரங்கம் ராஜதானி என்று கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கெல்லாம் தலைநகரமாக இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம். அங்குதான் ஆச்சாரியர்கள் சம்பிரதாயத்தை தமிழோடு சம்ஸ்கிருதத்தோடு நம்முடைய சம்பிரதாயத்தை பரிபூர்ணமாக வளர்த்து நின்றார்கள். அந்த காலத்திலே வாழ்ந்திருக்கிறவர்கள் எல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள், பொற்காலம் அப்படின்னு கொண்டாடார். இந்த பூர்வாச்சாரியர்களோட சேர்ந்திருந்து அந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் கேட்டிருந்து எவ்வருமானை நாள்தோறும் அனுபவிப்பது. வெறும் உற்சவத்தை கண்களால பார்க்கறதுங்கிறது வேற. ஆனா அந்த உற்சவத்தினுடைய மேன்மையை தெரிந்து நெஞ்சிலே அதை பற்றி நினைந்து நைந்து உள்கரைந்து உருகி நிற்பது இருக்கே, அது ஒரு தன்னேற்றம் விழா. உற்சவம் நடக்கிறது. இது பெரிய திருநாள். 22 நாட்கள் நடக்கிற உற்சவம். திருநந்தாண்டகம் ஒரு நாள், அதுக்கப்புறம் 10 நாள் பகல் 10, 10 நாள் ராப்பத்து, இதற்கு அடுத்தது இயற்பான ஒரு நாள். 22 நாட்கள் நடக்கக்கூடிய பெரிய உற்சவம் ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே. எத்தனையோ இடங்கள்ல இருந்து வந்துட்டு இந்த உற்சவத்தை சேவிச்சுட்டு போகணும். ஏன் வேற எங்கேயும் இந்த உற்சவம் கிடையாது. இப்பதான் ஆங்காங்கே இந்த அத்தியன உற்சவம்னு ஏற்பாடாயிருக்கு. ஆனா ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல மட்டும்தான் இந்த அத்தியன உற்சவம். ஆழ்வார்களுடைய சொல் கேட்கணும்னு சொன்னாங்க. பெரிய பெரிய மகான்களும் காஞ்சிபுரத்துல இருந்தாலும் நகராஜ சுவாமிகளுடைய மகான்கள் எல்லாம் இந்த உற்சவம் கார்த்திகையில தொடங்குறச்சே வந்துடுவாங்க. இங்க எழுந்தருளி இருந்து இந்த உற்சவத்திலே அன்வைத்து சத்தை பெற்று நிற்பார்கள். ஏன்னா இது எல்லாரையும் ஈர்க்க வல்ல ஒரு உற்சவம். இந்த உற்சவத்தை முடிச்சுட்டு ஆச்சாரியர்கள் இதை ஸ்மரணம் பண்ணி கொண்டு இருப்பார்கள். எப்படி இருப்பா அப்படின்னா, இந்த உற்சவத்துக்கு கட்டிட்டு போன வேஷ்டி இருக்கும், அந்த வேஷ்டியும் உச்சையத்தையும் மேல தொங்க விட்டு அதை சேவிப்பார்களா. உற்சவம் சேவித்த ரட்டைகள் அப்படின்னு. இந்த வேஷ்டியை வச்சுன்னா அந்த உற்சவத்துல போனோம், இந்த திருநாள்ல இந்த வேஷ்டி தான் உடுத்திட்டோம், இந்த திருநாள்ல இந்த சாதனம் தான் உடுத்தினோம் அப்படின்னு அதோட சேர்ந்து அந்த உற்சவத்தை நினைவு கூறுவார்கள். ஆனா எவ்வளவு ஸ்மாரகமா இருக்கு. அவர்களுக்கு எல்லாம் எப்பொழுதும் நினைவிலே கொள்ளத்தக்கதாக அமைய பெற்றிருக்கிறது.
அப்படிப்பட்ட பெரிய திருநாள் நமக்கெல்லாம். ஆனா அதை காட்டிலும் பெரிய உற்சவம் எதுன்னா இந்த மார்கழி உற்சவம் தான். 30 நாட்கள் நடக்க ஆண்டாளுடைய மேன்மை வேற எங்கேயும் இல்லாதபடி பெரிய பெருமானுக்கும் மேலே ஒருபடின்னு காட்டுகிறாள் ஆண்டாள். அவரால் மேக்சிமம் 22 நாட்கள் தான் பிடிச்சிக்க முடியும். ஆண்டாள் பார்த்தா 30ம் தப்பாமே 30 நாட்களும் எம்பெருமானுடைய குணங்களை கொண்டாடி நிற்பது இருக்கிறதே அதுவே உற்சவம். அதுல முக்கியமா முதல்ல 5 பாசனத்துக்கு அப்புறம் அடுத்த 10 பாசனங்கள் என்னவா இருக்கு? எல்லாரையும் எழுப்பி கொண்டு போகுதுகள். எல்லாருக்கும் இந்த சம்பிரதாயம் கொண்டு போய் சேர்க்கப்பட வேணும் அப்படிங்கிற ஒரு பேரவா. ஆழ்வார்கள்னா எப்பவுமே அதை சொல்லி சொல்லியே பழக்கம். தொண்டீர் எல்லீரும் தொழுது தொழுது நின்னார்க்கும் தொண்டீர் எல்லாரும் வாங்கும் வாங்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். அடிமை செய்ய வேண்டும் நான் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா வேண்டும் ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகா வியாக்கியானம் பிள்ளை சாதித்தார். ஒன்னும் தன்னுடைய நெஞ்சையும் கூட சேர்த்து கொண்டு நாம்னு சொல்லிக்கிறார். இன்னொன்னு இத போல கைங்கரியத்துல ஆசை வந்தவா அழ்வார் பாசுரத்தை கேட்டு எத்தனை பேர் இருப்பா? அவர்கள் எல்லாரையும் சேர்த்துக்கிறார். சேர்த்துட்டு நாம் அப்ப எல்லாருமாக சேர்ந்து எம்பெருமானை அனுபவித்தல். அதை வாயளவிலே இல்லாதபடி செயலளவிலே பண்ணி காண்பித்தால் ஆண்டாள். எல்லா கோபிகாஸ்திரிகளையும் எழுப்பிக் கொண்டு புறப்படுதல். சின்ன வயசுல பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டிய விஷயம். அது என்னைக்கும் நினைக்கிறதா இருக்கும்படியான விஷயம். நீங்க சின்ன வயசுலதான் பிடிக்கிறது கஷ்டமாவும் இருக்கு. அந்த காலத்துல அந்த சின்ன வயசுல எழுப்பி விட்டா வேற வழி இல்லை, போயே தீர. வேற எந்த ஒரு கேள்வியும் கிடையாது, அதுக்கு ஒரு மறுப்பும் கிடையாது. போனோம்னா அந்த டயத்துக்கு போகணும், போயிட்டு வரணும். உடனே சுட சுட பொங்கல்லாம் மார்கழி முழுக்க கிடைக்கச்சு என்ன அற்புதம். அதற்கு மேலே அந்த பிரைசஸ் எல்லாம் உண்டு, குட்டி குட்டி பிரைசஸ் எல்லாம் கொடுக்கறச்சு அது ரொம்ப அற்புதமாக அமையப்பெற்றதாக இருக்கும். இன்னைக்கு குழந்தைகள் எதற்கு மயங்குறானே புரிய மாட்டேங்கிறது. அப்படிதான் இருக்கும்படியான காலமாக நாம் பார்க்கிறோம். ஆனா ஆண்டாள் நாச்சியார் பிஞ்சாய் பழுத்தாளை இந்த சின்ன வயசுலேருந்து இந்த பக்தி மேம்பட 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 எப்படி இருக்கும்னா எல்லா இடத்துலயும் இவர்களை சுத்தி ஒரு ரக்ஷகம் இருந்துட்டே இருக்கும். இந்த ஒரு இதுல அட்வர்டைஸ்மெண்ட்ல காமிப்பான், கண் இப்படி போட்டு இப்படி இருக்கும் அழகா, எப்ப எங்க போனாலும் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும். அத போல பகவானுடைய திருநாமங்களோ அவனுடைய பக்தியோ நமக்கு என்றும் நம்மை சுத்தி ரட்சிப்பதாகவே இருக்கும். வேண்டாதது நமக்குள்ள நுழைஞ்சிட பெருமான் நம்மோடே கூட இருக்கிறபடியாலே இப்ப அந்த உயர்ந்த விஷயத்த எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய அற்புதமான காரியத்தை தான் ஆண்டாள் பண்ணுகிறாள். இப்ப அதுல நாம் அனுபவிக்கக்கூடிய பாட்டு இன்றைய பாட்டு 12ஆம் பாட்டு. 12ஆம் பாட்டுல ஆண்டாள் சொல்லுவது ஒரு பெண் பிள்ளையை எழுப்புவதாக அமையப்பெற்றது. அவள் எப்படிப்பட்ட பெண் பிள்ளை அப்படின்னா எப்பொழுதும் கிருஷ்ணனோடே சேர்ந்து போகிறான், கிருஷ்ண கைங்கரியத்திலேயே மூழ்கிறான். யார போல? இளைய பெருமாளை போலே. இளைய பெருமாள்ன்றவர் லக்ஷ்மணன், ராமனுக்கு பின் பிறந்தவனாக ஆதிசேஷனே திருவோதாரமாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் ஒரு நாளும் எம்பெருமான விட்டு பிரிய மாட்டான், பிரிந்தால் தரிக்க மாட்டான். அப்படிப்பட்ட இளைய பெருமாளை இந்த கிருஷ்ணாவதாரத்திலையும் ஒருவன் கிருஷ்ணனோடையே கூட போயிட்டு, கிருஷ்ணன் எங்க போனாலும் அவனோடே உஷாத்துணையாக நிற்பவனாக இருக்கிறான். என்னப்பா ஒரு க்ஷணம் கூட அவனை பிரிய மாட்டேங்கிற? அவன் பிரியறதா இல்லை, எப்போ அவரோடையே கூட இருப்பதுதான். இப்படிதான் ஆச்சாரியர்களுக்கு சத்சிஷ்யர்கள் வாய்க்க பெற்றிருப்பார். புறத்தாழ்வான் அப்படின்னு சொன்னோம்னா அவர் எம்பெருமானாருக்கு அப்படி இருந்த சாத்துணையாக என்றுமே. அதே மாதிரி புறத்தாழ்வான் திருவடிகளை ஆசிரியித்த பல சிஷ்யர்கள் இருக்கார். பிள்ளை ஆழ்வான், இன்னும் எத்தனையோ மகான்கள் புறத்தாழ்வானுடைய திருவடியில் ஆசிரியித்து சத்தை பெற்றிருக்கக்கூடியவர்கள். பராசர பட்டர்கள் ஆசிரியித்திருக்கிற நஞ்சியர் அப்படிங்கிற ஆசிரியர் சிஷ்யர். பராசர பட்டருக்கும் நஞ்சியருக்கும் இருக்கிற சம்பந்தம் உலகத்துல எந்த ஆச்சாரிய சிஷ்யருக்குமே இல்லைன்னு சொல்ல. அவ்வளவு இருவருக்கும் உண்டாயிருக்கக்கூடிய ஒரு நெருக்கமான தொடர். அதுல கேள்விகளும் பரிமாற்றங்களும் ரொம்ப ஆச்சரியமா அங்க இருக்கு. நடந்து கொள்ளுகிற விதமும் ரொம்ப ரொம்ப அற்புதம். இப்படியும் ஒரு இருக்க முடியுமா? இத்தனைக்கும் நஞ்சியருங்கிறவர் ஒரு சன்னியாசி, அதாவது உத்தமாசிரமி, 4வது ஆசிரமத்திலே நிலை நின்றவர் அவர். பட்டர் என்பவர் கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவர். ஆனா இவர் ஆச்சாரியனா இருக்கார், அவர் சிஷ்யனா இருக்கார். அவருக்கு வேண்டிய வகுத்த அடிமைகளை ஒரு நாளும் குறைவில்லாது செய்கிறார் நஞ்சியர். ரொம்ப ஆச்சரியம். இவருக்கு அந்த ஆச்சாரிய பிரேமம் எப்படி கனத்து இருக்கிறதுன்னு நினைச்சு பார்த்தா பட்டர் திருவுள்ளத்துல நினைக்கிறத தான் செய்பவர். அதுதான் அவருக்கு கொண்டாடும்படியான விஷயம். ஒரு சமயம் பராசர பட்டர் ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல இல்லாதபடி அடிக்கடி ஏதாவது ராஜா தொந்தரவு ஏற்படுறது. அப்ப ஸ்ரீரங்கத்தை விட்டு புறப்படும் போகும்படியாக நிற்கிறது. பட்டர் தான் தனியே போகிறார். ரொம்ப தூரம் நடந்து. பராசர பட்டர் ரொம்ப சுகுமாரமான திருமேனி, ஸ்ரீரங்கநாதனுடைய திருமேனி அப்படிதான் சுகுமாரமான திருமேனின்னு வர்ணிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம்.
அதுதான் பெரிய வெளியாடை எடுத்துன்னு வரும். துளி தூரல் போடுறதா இருந்தா போச்சு. அப்படி பெருசா போத்திடுவா ஸ்ரீரங்கநாதருக்கு. முழுக்க கவர் பண்ணிடும். இன்னும் அவரே சேவ் ஆக மாட்டேங்கிறது அப்படிதான் இருக்க முடியும். அவர் அப்படி பாதுகாத்து அழைச்சிட்டு போகும். இந்த போல பராசர பட்டர் நம்பெருமாள் குமாரர் இல்லையா? பரம சுகுமாரர். அவரை அழைச்சிட்டு போகிற அவர் அவர் தான் தனித்து போகிறார். போறச்சே ரொம்ப சிரமமா இருக்கவருக்கு ஒரு மரத்தின் அடியிலே இளைப்பாரி உட்கார்ற சமயத்துல இந்த சமயத்தை நம்ம சிஷ்யன் நஞ்சியர் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைத்தாராம் பட்டர். அடுத்த க்ஷணத்துல நஞ்சியர் அடியே இங்க உள்ளேன் அப்படின்னு வந்து நின்றார். வந்து பட்டருக்கு வேண்டி இருக்கக்கூடிய தீர்த்தம், அமுது இதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தார் நஞ்சியர். பிரசாதங்களை கொண்டு வந்து கொடுத்து பராசர பட்டருக்கு அதை தான் சமர்ப்பித்ததோடு மட்டுமில்லாம ஆச்சாரிய கைங்கரியமாக அவரை தன் மடியிலேயே படுக்க செய்து வைத்திருந்தார். அப்படி பராசர பட்டர் விட்டு இலை பிரியாதபடி இருப்பவர் நஞ்சியர். இப்படி எம்பெருமானுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் சத்தான சிஷ்யர்கள் எப்பொழுதுமே அவர்களை தொடர்ந்து அனுவர்த்தித்துக் கொண்டு செல்பவர்களாக இருக்கிறது நாம் பெற்ற பாக்கியம். ஏன் அதை பார்த்தாலாவது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வராதா? நாமும் அந்த மாதிரி உசாத்துணையோட விட்டு பிரியாதபடி பண்ண மாட்டோமா? இன்னைக்கும் அர்ச்சாவதாரமான எம்பெருமானிடத்துல ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய அத்தனை அடியார்களை பார்க்க இந்த எம்பெருமானை விட்டு பிரியாத கைங்கரியம் பண்ணி கொண்டு போருவது இவர்கள்லாம் இருக்கிறதுனாலதான் இந்த திவ்ய தேசம் காப்பாற்றப்படுறது. ஏதோ நாமெல்லாம் விசிட்டர். அப்பப்போ போய் இப்படி லைவ் கூப்பிட்டு நல்லா இருக்கிறா? நான் இருக்கேன் பாத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிச்சிரு. அவரும் சரி சரி நல்லபடி இதுக்காக வந்து ஒரு என்ன விசிட் பண்றதுக்காக அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அவரோடையே கூட அவருக்கு வேண்டி இருக்கக்கூடிய எல்லா அடிமைகளையும் செய்து சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் சர்வவித கைக்கரியமும் செய்ய பெறுவேன் ஆக வேணும். ஒவ்வொரு திவ்யதேசத்திலே ஒன்னொன்னு இருக்கும். ஸ்ரீரங்க திவ்யதேசத்துலன்னு பார்த்தா அங்கலும் பகலும் கண்டுயில் அறியாள் கைங்கிருப்பராலும் கண்டுயில் அறிய முடியும். ஆன் டைம் பண்ணிட்டே இருப்பார் நம்பெருமாள். ராத்திரி இங்க புறப்பாடு நாங்க அரவணை அடுத்தது விடிய காத்தால திருப்பள்ளி வச்சு ஆகணும் அடுத்தது அப்படின்னு ஓடிட்டே இருப்பார். இன்னும் மொத்த திவ்யதேசங்களை பார்த்தா ஒரு சுவாமி எல்லாமே பண்ணுவோம். இங்க சுவாமி இப்ப வந்தாரு அர்ச்சக சுவாமியா. ஆமா இப்ப எங்க காணவேனார் மடப்பள்ளி சுவாமியா இப்ப போயிருக்காரு. திருப்பி எங்க வர காணவேனார் அவர் தான் பரிசாரக சுவாமியா அங்க இருக்காரு. இப்போ ஒருவரே பல ரூபங்கள் எடுத்து கைங்கரியங்கள் பண்ணுபவர்களாக இருப்பார். இன்னைக்கும் அர்ச்சாவதார எம்பெருமான் தரத்திலே ஈடுபாட்டோட அவரை விடாது செய்யக்கூடிய கைங்கரியவர்களை பார்க்கிறோம். அதனாலதான் அந்த திவ்யதேசங்கள் காப்பாற்றப்பட்டு இன்றளவும் நமக்கு வந்திருக்கு. இன்னும் அடுத்த தலைமையிலும் தொடர்ந்து சேவிக்கலாம். ஆச்சாரியர்கள் சொன்னார் பின்னானார் வணங்கும் சோதி, பின்னானார் வணங்கும் சோதியாக. நமக்கு முன்புள்ளார்கள் பாட்டனார் முப்பாட்டனார்லாம் சேவிச்சது இருக்கட்டும், பின்புள்ள நமக்கும் நமக்கு பின்புள்ளார்களுக்கும் அந்த எம்பெருமான் இருந்து அருள் புரியலாம். இதெல்லாம் நாம் பெற்றிருக்கக்கூடிய பாக்கியம். எதனாலே? தொடர்ச்சியா அவிச்சின்னமாக அந்த கைங்கரியத்திலே ஈடுபடுபவர்கள். அதெல்லாம் இந்த இடத்துல சொல்றா, அப்படிப்பட்டவளுடைய தங்கையாக இருக்கக்கூடியவள் நற்செல்வன் தங்காய். இந்த பாசனத்துல 12வது பாசனத்துல ஆண்டாட அதை காண்பிக்கிறார். நற்செல்வனுடைய தங்கையாக இருக்கக்கூடியவளே, அந்த சம்பந்தத்தை விட்டு அவளுக்கு அதை விட்டுக்கொண்டு அவளுக்கு சொல்லும்படியான வார்த்தை. எல்லாருமா சேர்ந்து ஒரு முறை இந்த பாசனத்தை அனுசந்தானம். கனைத்திலம் கத்தெருமை கண்ணுக்கிறங்கி இணைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைபத்தி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்து இனியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளவழியே நின்று பால் சோர. இந்த இளம் கற்றெருமை கனைத்து இருக்கிறதா அப்படின்னா இந்த பசுமாடால தாங்க முடியல.
இன்னும் பால் கறக்கிறவா வரலையே அப்படின்னு கனைத்து நின்று கன்றுக்கு இறங்கி தன்னுடைய கன்றுக்குட்டி இடத்திலே மனதானது இறக்கப்பட்டு நினைத்து அந்த கன்றுக்குட்டியை நினைத்த மாத்திரத்திலே பால் சோர அப்படி பால் சொரிந்து கொண்டிருக்கிறது. அதனால என்ன ஆயிடுத்து? நினைத்து அங்க இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் நினைக்கும்படியா அப்படின்னா ஜலமா எடுத்து பாலோட சம்பந்தத்தோட ஷேரா மாறிடுது. இல்லம் ஷேராக்கும் அந்த இல்லம் முழுவதும் ஷேராகும்படியாக மாறி நிற்கிறது. இத பார்த்தா என்ன தெரியறதுன்னா, அப்பா அவன் செல்வம் பெற்றவனே நற்செல்வன். ஆமா, பால் வழிஞ்சு போய் சேரானா நற்செல்வன். எதனாலன்னு வியாக்கியானத்தை பார்க்கலாம். நற்செல்வன் தங்காய், அவனுடைய தங்கையானவளே. நாங்கள் என்ன பண்றோம்? வீட்டு வாசல்ல வந்து காத்து கொண்டிருக்கிறோம். எது? பனித்தலை வீட எங்கள் தலை மீது பனி வந்து விழுந்திருக்கு. நின் வாசல் கடைபற்றி உங்க வாசல்ல நாங்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறோம். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். கோபத்தால தென்னிலங்கை அப்படிங்கிற இலங்கை மாநகரை கோமானை அதற்கு ராஜாவா இருக்கக்கூடிய ராவணனை செற்ற அவனை அழியச் செய்த மனத்துக்கினியானை மனத்துக்கு மிகவும் இனிமையாக இருக்கக்கூடிய ராமபிரானை பாடவும் அவர்களை அந்த ராமபிரானை பாடவும் நீ வாய் திறவாய். வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க, பேச மாட்டேங்கிறீங்க. இனித்தான் எழுந்திராய், இனியாவது எழுந்திரு. இதென்ன பேருறக்கம், என்ன இவ்வளவு பெரிய உறக்கமா இருக்கு உன்னோட? அனைத்தில்லத்தாரும் அறிந்து, ஓ நீ இப்படி ஆசைப்பட்டையோ, நான் உறங்கக்கூடியவள் எல்லாருக்கும் தெரியணும்னு ஊருக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அனைத்து இல்லத்தாரும் அறிந்து எழுந்துக்கோ அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தையாக காண்பிக்கிறார். அழகா, மிக அழகாக பெரியவாச்சான் பிள்ளை இதற்கு வியாக்கியானம் செய்திருக்கிறார். கனைத்து இளம் கற்றருமை கன்றுக்கு இறங்கி. இளம் கன்று, இளம் கன்றுங்கிறபடியால என்ன இருக்குது? கனைத்து, அது அப்படியே சப்தம் விடுறது. ஏன் அப்படின்னா கறப்பதற்குண்டான ஆள் இல்லாதபடியாலே. பசுமாடை வச்சு பாதுகாக்கிறதுன்னா சாதாரணம் இல்லை. ரொம்ப ரொம்ப எப்படி நாம மனிதர்கள் எப்படி பார்க்கிறோமோ அதை போல அதை பார்க்க, வேளா வேலைக்கு அதற்கு உணவு கொடுக்கறதோ, பால் கறக்கக்கூடியதா இருக்கோ, அதற்கு நோய் ஏற்பட்டா எப்படின்னு பாதுகாப்போம். ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனுக்கு 3 கோஷாலை பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளேயே ஒண்ணு கோரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூலையில, அதாவது கீழ சித்திர வீதியும் வடக்கு சித்திர வீதியும் சேரக்கூடிய மூலை கோரதம் தேர் நிக்கிறதே இன்னைக்கு, அது கோஷாலை. பெரிய கோக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தது. அதற்கு மேலே வெளியில கிராமத்துல ஒரு கோஷாலை. அது அழகா இன்னைக்கு கூட சொல்லுவா, அந்த பழைய படங்கள்லாம் போட்டு காமி சன்னதி அப்படியே கிருஷ்ணனுடைய சன்னதியாக இருக்கக்கூடியது அந்த இடத்துலதான் பெரிய கோஷாலையாக இருக்கு. இது எப்படின்னா எம்பெருமானாருடைய ஒரு ஆச்சரியமான நிர்வாகம். எம்பெருமானுக்கு, அதாவது ஸ்ரீரங்கநாதருக்கு பால் வேணுங்கிறதெல்லாம் ஸ்ரீரங்கத்துக்குள்ளேயே கோயிலுக்குள்ளேயே இருக்கிற கோஷாலை. அதுவே பல பேருக்கு எங்கன்னு தெரியாது. திருக்கொட்டாரத்துல இருக்கு. இந்த அமைப்பே ரொம்ப அழகம், கண்ணே படாது. யார் பாரு வெளியில இருந்து பார்த்தா கோஷாலை இருக்குன்னே தெரியாது அங்க அழகா. இப்ப இந்த திருக்கொட்டாரத்துக்குள்ள பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா அத்தனை பசுக்கள். அந்த பசுக்கள் தான் எம்பெருமானுக்கு பாலை சுரந்து கொடுப்பதும் அங்கேருந்துதான் மற்ற வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு போறோம். இப்ப அந்த பசுக்கள் எப்பொழுதுமே ஆரோக்கியமா இருக்கணும். சுவாமி ராமானுஜர் நித்தியப்படி வந்து அந்த பசுக்களை பார்த்து தடவி கொடுப்பார். அவர் தடவி கொடுக்கறச்சே தெரிஞ்சிடும், ஓ இந்த பசுவுக்கு நோய் இருக்கு, இந்த பசுவுக்கு இந்த உடம்பு முடியல, இதற்கு இதை கொடுக்கணும், சிகிச்சை பண்ணணும். அப்ப சிகிச்சை பண்ணக்கூடிய பசு அங்க இருக்க முடியாது. என்ன பண்ணுவார்னா அதை இங்க இருந்து கோரத்தத்துல இருக்கிற கோஷாலைக்கு மாத்தி, அந்த கோஷாலையில அது இருக்கும். அங்க இருந்து மறுபடியும் நல்ல பசுவை இங்க கொண்டு வந்து வச்சிருவாரு. அதாவது உடம்பு இல்லாத ஆரோக்கியமா இருக்கிற பசு அங்க வச்சு, ஏன்னா பெரிய பெருமாளுக்கு தரக்கூடிய பால் அப்படி சுத்தமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். அப்ப டெம்பரவரி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்குன்னு சொல்றச்சு இந்த ஸ்ரீரங்கத்துல இருக்கிற கோரத்தத்துல இருக்கிற கோஷாலை. ஆனா பெர்மனன்ட்டுக்கு இருக்கிற ரீப்ளேஸ்மெண்ட் நிறைய பசுக்களை கொண்டு வந்து இருக்கணும்னா அது தனியா அங்க கிராமங்கள்ல மேய்க்க வச்சுட்டு இருப்பார் பூர்த்தியா. அப்ப அப்பப்ப இங்க ஸ்ரீரங்கத்துல இப்படி மாத்தி மாத்தி இங்க ஃபில்ல பண்ணி இங்க இருந்து கொஞ்சம் அங்க அனுப்பி இப்படி ஒரு பெரிய அற்புதமாக ஸ்ரீரங்க நிர்வாகத்தை செய்து போந்தார் சுவாமி ராமானுஜர். கோஷால நிர்வாகம்னு ஒரு சின்ன பார்ட் சுவாமி ராமானுஜர் பண்ண. இத போல பல்லாயிரம் விஷயங்களை பண்ணி கொடுத்திருக்காரு ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல. நம்மளாம் நினைச்சு 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 அப்படியே மலைச்சு போய் நிற்க வேண்டியதுதான் அவர் செய்திருக்கக்கூடிய கைங்கரியங்களை. இப்ப அந்த பசுவெல்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். சரியான நேரத்துல அதற்கு கொண்டு போய் ஆகாரங்களை கொடுக்கணும், பாலை கறக்கணும். இந்த பையனை பார்த்தா பால் கறக்கிறதுக்கு இந்த இடையனை காணும். எங்கடா போயிட்டான்னு சொன்னா ரிட்டன் முன்னாடி போயாச்சு.
அப்ப அந்த பசுமாடு என்ன பண்றது? கனைத்து கதறுகிறது, சப்தமிடுகிறது. ஏன்? கடுப்பாலே, யாரும் கறப்பார் இல்லையே அப்படிங்கிற வருத்தத்தாலேன்னு சொல்றார். இளம் கற்றெருமை, அது இளம் கற்றெருமை, இளமையோடு கூடியிருக்கக்கூடிய கண்டெருமையாக நிற்கிறது. அது இளமை இருக்கிறபடியாலே அதனால அந்த வலியை தாங்க முடியல. வயசாக ஆக வலியை பொறுத்துக்கிற தர்மம் வந்து ஏன்னா வேற வழியில பொறுத்துதான் ஆகும். சின்ன வயசுல கதறி கதறி நிற்போம். ஐயோ முடியல, வலிக்கிறது, அது பண்றது. அப்படியே வயசாக ஆக இந்த வலி வரதான் செய்யும். பொறுத்துட்டுதான் அடுத்த காரியத்தை பார்க்கணும். அது போல இந்த பசு எப்படி இருக்கு? இளம் கற்றெருமை, இளம் கற்றெருமை, ரொம்ப சின்ன வயசாக இருக்கக்கூடியபடியாலே அதால அந்த வருத்தத்தை இன்னும் கறக்கலையேங்கிறதாலே அந்த வலி ஏற்படுகிறது. அந்த வலியை பொறுக்க முடியவில்லை. முளைக்கடுப்பானது அதை கதறும்படியாக செய்கிறது அப்படின்னு சொல்றார். அதற்கு மேலே மனசுல இன்னொரு வருத்தம். கன்று என் படுகிறதோ, ஐயோ என் கண்ணுக்குட்டி என்ன பண்றதோ, அதுக்கு என்ன ஆறுதோ, அதற்கு பாவம் இந்த நேரத்துல நான் பால் கொடுக்கும்படியா இருக்கணுமே அப்படின்னு இந்த பசுவினுடைய மனசு அந்த கண்ணுக்குட்டி பக்கத்துல போய் நிக்கிறது வேற. ஏன்னா நாம எப்படிப்பட்டவர்கள்? சாமர்த்தியம் மிக்கவர்கள். எப்ப நாம கண்ணுக்குட்டிக்கு பாலை கொடுப்போம்னு சொன்னா இவன் கறக்கிறதுக்கு முன்னாடிதான் கொடுப்பான். அதுதான் நம்முடைய சாமர்த்தியம். அப்ப அது தெரியுது, இவன் கறக்க வந்தா தானே இது கொடுக்க முடியும். இப்ப எம்பெருமானுடைய திருவுள்ளம் எப்படியோ அப்படித்தான் இந்த பசுமாட்டினுடைய, அதாவது இந்த மாடினுடைய உள்ளமும்னு காண்பிக்கிறது. எம்பெருமானுடைய திருவுள்ளம் என்ன? அடியார்கள் அவர்கள் என்ன துன்பப்படுகிறார்களோன்னு அவன் திருவுள்ளம் அடியார்கள் திறத்திலே நிற்கும். இது ரொம்ப அழகா சொல்ற. திருப்பாத்ரிபூதியிலே பரிபூர்ணானுபவம் நடவா நிற்க. திருப்பாத்ரிபூதினா பரமபதம். இந்த பரமபதத்துல எப்படி இருக்கு? அகமன்னம் அகமன்னம் அகமன்னம். அங்க அன்னத்துக்கு குறையே இல்லை. ஏன்னா பகவானே தான் அண்ணா. பெருமாளை பார்க்க பார்க்க அமிர்தத்தை பருகினா மாதிரி இருக்கு பரமபதத்துல. எம்பெருமான கண்களால கண்டு ஆனந்தித்து இருக்கிறார்கள் பரிபூர்ணமா. அந்த அனுபவத்திலே எம்பெருமான் திளைத்து இருக்கிறான். சூட்டுனன் மாலைகள், இந்த மாதிரி மாலைகளை ரொம்ப ஆச்சரியமா பண்ணி எம்பெருமானை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார். அது மட்டும் இல்லாத தீர்த்தங்களை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார். விதவிதமான புஷ்பங்களை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார். இதெல்லாம் பெற்றும் கூட எம்பெருமான் திருவுள்ளம் எங்க இருக்குன்னா பரமபதத்துல இல்ல, சுகமா இல்ல. எங்க அவருக்கு போயிடுக்குன்னார்? நம் பக்கத்துல இருக்கு. என்னன்னா, ஐயோ இந்த குழந்தைகள் என்படுகிறார்களோ, சம்சாரிகளா தெரிகிறாளே, இவாளுக்கும் நம்மோடு இருக்கிற பாக்கியம் இருக்கு. பெருமானுடைய ஆச்சரியமான திவ்யாபரங்களை சேவிக்கிறோம். அத போல எம்பெருமானுடைய திருமார்பிலே நீல நாயகக்கல்னு சாத்திருக்கோம். ஆச்சரியமா இருக்கும். ரங்கநாதனுடைய திருமார்பில சேவிச்சு நீல கலர்ல அப்படி நாயகர்கள் அதுல சேவிக்க சேவிக்க அற்புதமா இருக்கும். அதை பாக்கறச்ச என்ன நினைக்கணும்னா, நாமெல்லாம் கூட பெருமாள்கிட்ட அந்த ஸ்தானத்துல இருக்கணும்னு நினைக்கணும். நமக்கும் அந்த யோக்கியத்தை இருக்கு. நாம எங்கேயோ இருக்கோம் அப்படி இல்லை. நமக்கும் அந்த யோக்கியத்தை எம்பெருமான் கொடுத்து இருக்கிறான். ஆனா அதை யார் உபயோகித்துக் கொண்டார்கள்னா நித்தியர்களும் முக்தர்களும். அவர்கள் தான் அந்த பாக்கியத்தை பெற்று போந்தார்கள். ரொம்ப ஆச்சரியமா ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார். ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல ரங்கநாதன் வருகிற பொழுது விதவிதமாக இருக்கக்கூடிய சரீரங்களை பரிகிரகிக்கிறார்கள். விமல சரமதேகா இத்தியமீ ரங்கதாம மகித மனுஜதிரிய ஸ்தாபரத்வாஸ்ரயந்தே. ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல நுழைஞ்சிட்டு வெள்ள வர வரைக்கும் கையை இப்படியிலேருந்து இருக்கிறத கீழே போட முடியும். கை கூப்பியே தான் இருக்கணும். ஏன்? மணிமண்டப வப்ரகணான் விததே பரகால கவி பிரணமே மகிதான். திருமங்கை ஆழ்வார பார்த்தா ஞாபகத்துக்கு வருது என்ன? மதுரை பார்த்தா ஞாபகத்துக்கு வருது, கோபுரங்களை பார்த்தா, மண்டபங்களை பார்த்தா, அங்க இருக்கக்கூடிய துவார பாலகர்களை பார்த்தா, இப்படி எல்லாம் கைங்கரியம் பண்ணி இருக்கக்கூடியவர்கள். அதற்கு மேலே விதவிதமான சரீரங்களை தாங்கள் பெற்றுக்கொண்டு ஸ்ரீரங்க திவ்ய தேசத்திலே எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என நித்திய முக்தர்களும் ஆசைப்பட்டு வந்து கிடக்கிறார்கள். இப்ப பார்த்த விடமெங்க என்ன பண்றோம்? ஸ்ரீரங்கத்துல கையை கூப்பிட்டேதான் போக வேண்டி, எல்லாத்தையும் கண்களால பருகி கொண்டு சென்று இருக்க வேண்டும். இப்ப எம்பெருமானுக்கு விடாது தொடர்ச்சியாக கைங்கரியம் செய்ய வேணும் அப்படிங்கிற ஆசையிலே நித்திய முக்தர்கள் மேல இருக்கா 12 தெரியல. நினைச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவதுங்கிறது இருக்கே கொண்டாட தகுந்ததாக இருக்கக்கூடியது. ஆனாலும் நம் பக்கத்திலே எம்பெருமான்
தன் திருவுள்ளத்தை வைத்திருக்கிறான். தெரிவிக்கிறார் ஆச்சாரியர்கள். எப்படி இல்ல, பிதாவினுடைய ஹிருதயம் புத்திரனுடைய இருக்கக்கூடிய இடத்தின் பக்கத்திலே இருக்குமா போலே தேசாந்தர கதனான பக்கலே பித்ருஹிருதயம் கிடக்குமா போலே சம்சாரி சேதனங்களிலே திருவுள்ளம் குடி போந்து. ரொம்ப அழகா தெரியும். பிதாவினுடைய ஹிருதயம் 3 பையன் ஐஏஎஸ் படிச்சுட்டு சுகமா இருக்கான், பார்த்து அற்புதமா அப்ப அவ பக்கத்துல எங்க இருக்காருன்னா, ஒரு பையன் ஒண்ணுமே முடிக்காம திஜி ஓடிட்டு இருக்கான், எங்கேயோ கஷ்டப்பட்டு இருக்கான். அவன் பக்கத்துல இருக்கிறா போலே சம்சாரிக்கான நம் பக்கத்துல எம்பெருமான் திருவுள்ளம் ஐயோ என்படுகிறதோ. இவர்களுக்கு கரண கலைபரங்களை கொடுத்த, இந்திரியங்களை கொடுத்த, வேத கொடுத்த, ஒன்னும் பண்ணாம திரியறாளே இவர்கள் என்று எம்பெருமானுக்கு ஏற்படுகிற அர்த்தம் தான் அதை இங்கே அழகச் செய்கிறது. அவனை அவதாரம் பண்ணுவதற்கு காரணமே எதனாலேன்னா அனுகிரகாய லோகான், லோகத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் அனுகிரகம் செய்வதற்காகவே தன்னுடைய ரூப குணங்களாலே எல்லாரும் மயக்கி தன்பால் சேர்த்துக் கொள்வதற்காகவே அவதாரம் பண்ணுகிறான். யோசி பாருங்க, நீங்க அவதாரம் பண்ணி இவ்வளவு கட்டணம்னு ஆசை ஏதான வேணும் அந்த இடத்துல. அழ்வார சொல்றார், ஐயோ எவ்வாறு நடந்தனையோ எப்படி ராகம் படாதனப்பட்டு மனுஷருக்காய் கேட்கிற இந்த மனுஷருக்காக தான் இத்தனை பாடுபட்டேன். ஏன்னா ஒரு பையன் உன்னை நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. யாராவது ஒருத்தர் நினைக்கிறாரா? அவங்க நீ பட்ட கஷ்டங்களை இவ்வளவு வருஷங்கள் யார் நினைக்க முடியும்? நினைக்கிறதே யார்? நீ இவர்களுக்காக வந்து பட்டீரே, இத்தனை சகல பட்டீரே. யார் இதை நோவுபடுகிறார்னா ஆழ்வார் நோவுபடுகிறார். ஆழ்வார் திருவள்ளும் வருத்தப்பட்ட அப்ப எம்பெருமான் நமக்காக கீழிறங்கி காரியம் செய்யக்கூடியவன். அவன் வருத்தப்படுகிறா போலே அந்த கன்றுக்கு இறங்கி என்று இங்க காண்பிக்கிறார். அனைத்து இளம் கற்றருமை கன்றுக்கிறங்கி. நித்தியர்கள் முதர்கள் எப்படி பகவானோட இருக்கிற சம்பந்தமோ அதேதான் நாமும் இந்த ஆத்ம சம்பந்தம் நமக்கும் அப்படிதான் பெருமாளோட. ஆனா என்ன, இந்த உடலோடு சேர்ந்து இருக்கிறவர்களாலே உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயே நம்ம மனசு போயிட்டு இருக்கு. கீழே பல ஜனங்களாக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய புண்ணிய பாபங்கள், இந்த புண்ணிய பாபங்கள் இவனுக்கு எல்லாவற்றிற்கும் தடையா வந்து நிற்க. பல நாட்கள் இந்த கர்ம ஞான யோகம் பண்றவர்களுக்கு அந்த யோகத்துல முன்னேற முடியும். மனசு உட்கார மாட்டேன், நம்மளே திடீர்னு எங்க கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணுவோம்னா கண்ணை போட்ட உடனே போன் வந்த உடனே தானே வந்திருக்கும், வர 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 நீ கண்ணை போட்டு தான் இருப்பார் மெடிடேஷன். இப்ப என்ன இருக்கு, மனசு சஞ்சலம் தொடங்குகிறது. இப்ப வேண்டி இருக்கு, உனக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பாபங்கள் தொலைக்கப்படுவோம். இப்ப எது பண்ண முடியும்? அது திருநாம சங்கீர்த்தனாலே பாபங்கள் தொலைக்கப்படலாம். அதற்கெல்லாம் நிறைய பிராயசித்தம் சொல்லப்படும். ஜபங்கள் தபங்கள் எல்லாம் காட்டப்படுறது. இப்படி பண்ணதான் இவன் அடுத்தலைக்கு முன்னேறுகிறான். நம்முடைய சம்பிரதாயத்துல எதை செய்ய பொழுதும் பகவநாமாவோட செய்ய, எழுந்துறதுல இருந்து ஆரம்பிச்சு தூங்க வரை, தும்மல் பட்டா கூட திருவரங்கம் பெரிய கோயில் அப்படின்தான் சொல்லி பழம். அந்த திவ்யதேச சொல்றதுங்கிறது இருக்கிறோம். எப்பொழுதுமே ஆசிரியர்கள் என் செயலுக்குமே பகவன் நாமம் இல்லாம ஒன்று பண்றதே இல்லை. ஏன்? எம்பெருமானுடைய திருநாமம் தான் சுத்தி, அதுதான் சகல விதிகளையும் போக்கி வைப்பது. வேற வேற இடங்களை பேசுவதால நம்ம கிடையாது பாப்பம் தான். ஆனா பகவத்சப்தத்தை சொல்றதாலே, அவன் திருநாமத்தை சொல்றதாலே நமக்கு ஏற்படுவதெல்லாம் நன்மையே. இப்ப கண்ணுக்கு இறங்கி நினை முலை வழி, கன்றுக்குட்டிக்கு இறங்கி என்படுகிறதோடு வருத்தப்பட்டு நினைத்து அதை நினைத்த மாத்திரத்திலேயே அருள் புரிய தொடங்குகிறான். அருள் புரிய தொடங்குகிறது நம்ம எம்பெருமானும் நினைத்த மாத்திரத்திலேயே அருள் புரிய தொடங்கினான். ஆச்சரியம். திரௌபதி ஒரு பெண் பிள்ளை, வதிஷ்ட வீட்டுக்கு விலக்கானவளாக இருக்கக்கூடியவளா இருக்கிற சமயத்திலே அதை துரோதனன் துச்சாதனனை இழுத்து வர சொல்லும்படியாக செய்கிறார். அவ்வளோ மற்ற பெண் பிள்ளை அபலையாக இருக்கக்கூடியவள். துச்சாசனன் நல்லா ஊன்மல்கி ஓடு இருக்கிறவன், சாப்பிட்றதே தான் வேலை இருக்கு. அதனால அடுத்தவர்களை இம்சிப்பேதான் காரியம். அபலையான திரௌபதிய அந்த சபை முன்னாடி வந்து நிறுத்த இந்த யார் இருக்கான்? திருதராஷ்டிரன். அவன் கண் கெட்டவன், அறிவும் கெட்டவன், புத்திஹீனன். தன் எப்படி தான் பிடிச்சுக்கணும், எப்படி நடத்தணும்னு தெரியல. உள்ள மாசம் பிள்ளையும் சேர்த்து அழிந்து
சில பேருடைய பாசம் எது சொல்ற நாசமான பாசம் விட்டு எந்த இடத்துல எதை காண்பிக்கணும் ரொம்ப தெரிஞ்சுக்கிறது. இப்ப இந்த துரியோதனன் இவ்வளவு தப்பு பண்றான்னா திருதராஷ்டிரன் தன் பிள்ளைய அப்படின்னு அனுமதி பண்ணிட்டே இருக்கிற மாதிரி. இப்ப அந்த திருதராஷ்டிரன் உட்கார்ந்து இருக்கான், துரியோதனன் இருக்கான், அந்த சபையில இருக்கக்கூடிய அத்தனை பெரியோர் பீஷ்மர், துரோணர், இப்படிப்பட்ட மகான்கள் எழுந்துள்ளி இருக்கா. அதற்கு மேலே இவருடைய கணவனாக இருக்கக்கூடிய பல பாண்டவர்கள் இருக்கா. அவ எல்லாரும் நினைச்சிருக்கா. என்ன ஐயோ இப்படி கூட்டிட்டு வந்துட்டானே சபையில, நாம என்ன பண்றது அப்படின்னு கூட்டிட்டு வந்து வருத்தப்பட்டு இருக்கிறச்சு. திரௌபதி இத்தனை பேரை பாக்குறான், இவ்வளவு ஆண் பிள்ளைகள் இருக்கிற சபையில ஏதோ எடுத்துன்னு வந்திருக்கானே, தர்மத்தை காட்டும் ஒருவனும் இல்லையா? பேரே தர்மராஜன், இவருக்கு தர்மா இருக்கிறவர் தான் அவர் பேரு. அவரும் பேச மாட்டேங்கிறாரு. பீஷ்மர் எப்படிப்பட்ட மகாத்மானி, பிரம்மச்சாரியா இருக்கக்கூடியவர், அவர் ஒரு வாரம் கேட்பது யாரும் இல்ல சாப்பாடு உனக்கு கேட்க முடியாது. இப்ப திரௌபதி தன்னுடைய சக்தியை தான் பயன்படுத்திக்கிறான். இனி துச்சாதனன் அப்படியில் உரிய சமயத்துல, ஏன்னா அவனுக்கு கோபம், என்ன பார்த்து சிரிச்சு சொல்லி துரியோதனன் ஒரு அந்த அரக்கு மாளிகையில இருக்கிறச்சே எழுந்தாரி இருக்கிறச்சே சிரித்தைய பெண்டையா இருந்தா உனக்கு என்ன பண்றான் அப்படின்னு முன்னாடி செய்யும் பொழுது தன்னுடைய பலத்தை கொண்டு காப்பாற்ற முயற்சிகள். திரௌபதி எவ்வளவு பண்ண முடியும்? அவள் அபலையாக இருக்கக்கூடியவள், கையை பிடிச்சுக்கிறச்சே முடியல. கடைசி பார்த்தா கையும் விட்டா, இனி என்னால் என்னை ரட்சிக்க முடியாது, என்னை யார் காப்பாற்ற முடியும்னா கோவிந்தா அழகா தெரிவிக்கிறார். மகர குண்டலவான் துவாரகா நிலையா அப்படின்னு அழைக்கிறார். கோவிந்தா ரக்ஷமாம் சரணாகதாம் அப்படின்னு சொல்றாவா. பெருமானே நீர் தான் நம்மை ரட்சிக்க வேண்டும், இனி யாரும் என்னை காப்பாற்றுறதுக்கு இல்லை. பெரியோர்களா, ராஜாவா இருக்கிறவா, குருவா இருக்கிறா, சொந்த கணவனா இருக்கிறவர், யாருக்குமே யோகியத்தை அதுதான் அழகா பிடலோகாச்சாரியர் ஒரு கிரந்தத்தை சொன்னார். ஈஸ்வரை ஒழிந்தவர்கள் ரட்சகர் அல்லை, ரட்சகர் பிரபண்ண பரித்ராணம் அப்படின்னு ஒரு கிரந்தம் பண்ணினார். பகவான தவிர வேறு யாரும் நம்ம காப்பாற்ற அது வரைச்சேதான் நன்னா தெரியாது. சர்வேஸ்வரன் குருவே ரட்சகன், அவன் தவிர வேற யாரும் ரட்சகர் அல்லர் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இந்த திரௌபதி. சரி, அவ கை கூறா அடுத்த க்ஷணம் எம்பெருமான் புடவையை சொல்ல தொடங்குகிறார். அவள் சொன்ன எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்ன, எனக்கு யாரு ரெண்டு கையை விட்டு திருநாமம். எப்ப முழுவதுமான சரணாகதி செய்தார், அதற்கு முன்பு வரல. ஏன்னார் தான் கொஞ்சம் பிடிச்சிட்டே தான், நான் பாத்துக்கிறேன், நான் காப்பாத்திக்கிறேன் பண்றேன். அப்புறம் தன்னால முடியலன்னு தெரிந்த பிறகுதான் கரத்தையை விட்டு கூறினாள். புறவை சுரக்க தொடங்கியது. ஆபத்திலே திரௌபதி புறவை சுரந்தது திருநாமம், பெருமானுடைய திருநாமத்தாலே நினைச்ச மாத்திரத்துல எம்பெருமான் அங்கேருந்து சங்கல்பம் பண்றார், அனுகிரகம் பண்ணுகிறார். ஆச்சாரியர்கள் கேட்டா எவ்வளவு திரௌபதி பெருமானுக்கு எவ்வளவு வேண்டியவள், பரமபக்தை நேர்ல வந்துன்னா அவன் துவ பண்ணணும், வந்தவருக்கு அனுகிரகம் பண்ண வேண்டியது அதை பண்ணாத தூரத்திலேருந்து பண்றாரு. இது சத்தியமா இது சரியா, இது சரியான விஷயமாகும் அப்படின்னு கேள்வி எழுச்சே. அதற்கு ரொம்ப ஆச்சரியமா நம்முடைய ஆச்சாரியர்கள் பதில் சொல்றா, பெருமாள் வராம இருந்ததே நல்லது. ஏனர் வந்திருந்தாருன்னா அங்க இருக்கக்கூடிய துரியோதனன், துச்சாதன், பீஷ்மர் இவர்களால் பஞ்சாண்டவர்களை முதல்ல தலையறுத்து, சக்கராயுதத்தை எடுத்து முதல்ல தலையறுக்க வேண்டியது யாருன்னா அந்த பஞ்சமாண்டவர்கள் தான். ஆனாலும் போனா போறதுன்னு விட்டு வராம என்ன, திரௌபதியினுடைய மங்களசூத்திரம் இருக்கா, அவள் சுமங்கலியா இருக்கணும்னுக்காக விட்டாரு. சொந்த பெண்டாட்டியை வச்சுன்னு இப்படி விளையாடுவா, சூட்டு விளையாடுவது என்பது அதுவும் ஒரு தவறு நடக்கிறது. அந்த இடத்துல எழுந்து கேட்க வேணும். நீ அங்கே இருந்து கேட்காத கீழே அமர்ந்து கொண்டு இருக்கிறாய். இதுதான் எம்பெருமான் கோபம் அவர்கள் திறத்தில். அதுதான் நேரில் வரல எம்பெருமான். சுரந்தாங்கள் சொன்னா அழைத்தால் எம்பெருமான் நினைத்தாத்திரத்திலே சொல்றான். சொல்றார், கனைத்திரம் கருமை கண்ணுக்கிறங்கி நினைத்து. பசுவை அந்த கண்ணுக்குட்டியை நினைக்கிறது, அதாவது பசு கண்ணுக்குட்டியை நினைக்கிறது,
நினைத்த மாதத்திலேயே என்ன பண்றது அப்படின்னா, பால் சுரந்து அங்க காமிக்கிறார் அழகா. முளை வழியே நின்று பால் சோர. முளை வழியே சொன்னா மாப்பு முளை வழியே தான் வரும்னா இல்ல. கை வழி இல்ல. கையை பிடிச்சுக்காரம்னு இல்ல. நினைச்ச மாத்திரத்திலே அது பால் சுரக்க தொடங்கும்படியாக நின்னது. பானா பிரகர்ஷம்னு பேர். இந்த பாவம் ஏற்படுறச்சே இப்படி உண்மையா சுவாமின்னா, ஆமா இன்னைக்கு அறிவியல்ல உண்மைன்னு சொல்றோம். நாம எல்லாம் நிறைய சரித்திரங்களை கேள்விப்பட்டோம். புராணங்கள் பார்த்தாலும் அந்தந்த திவ்யதேசனுடைய மாஹாத்மியம், ஸ்ரீரங்கம்னா ஸ்ரீரங்கத்துடைய மாஹாத்மியம்னு சொல்லுவோம் வரலாறு சொல்றச்சு. திருமலைனா திருமலையினுடைய மாஹாத்மியம்னு சொல்றோம், இந்த திவ்யதேசனுடைய மகாத்மியம். அப்ப சிலங்கள் எப்படி ஒரு திருமலை போன்ற திவ்யதேசங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு அழகா மேல்கோட்டை இந்த இடங்கள் எல்லாம் ஒரு பசு ஒரு அழகான ஒரு முற்றின் மீது இது கொண்டு பால் சுரக்க தொடங்குகிறது. அது போய் நின்னாலே பால் சுரக்க தொடங்கும். இன்னைக்கும் அது ஆமான்னு அறிவியலே இருக்கிறத காமிக்கிறேன். இப்படிதான் ஏற்படுகிறது. அப்ப அந்த இடத்துல உள்ள பார்த்தா யாரு? சாட்சாத் பரமபுருஷன் அங்க எழுந்துள்ளது. பெருமான அங்கதான் எழுந்தது. அவருடைய திவ்ய விக்கிரகத்தை எடுத்தா அப்புறம் பிரதிஷ்டை பண்ணும்படியா அமைய பெறுகிறதுன்னு பார்க்கிறோம். அத போல முலை வழியே யாரும் கராதபடி தன்னிடையே இந்த பால் சுரக்க தொடங்குகிறது. இந்த மாடுக்கு அவ்வளவு ஒரு கண்ணேற்றம் இருக்கு. அவன் அறிவது இல்லை. அவன் நம்ம அறியலே நம்ம பத்தி அறிஞ்சுக்கிறது. அப்புறம் எங்க மாடு தீங்கிறது. ரொம்ப அழகா சொல்றா இன்னைக்கு. ஒரு பசுமாடு தன் வீட்டிலே வளர்க்கிறான்னு அதனுடைய சொந்தக்காரன் அடிக்கடி இந்த பசுமாட்டை தடவி கொடுக்கிறான பழக்கம். அப்ப அவரை பழகக்கூடிய பழக்கம் இருக்கு. இவன் அப்படி இருக்கான்றத பார்த்தே அது என்ன ஒரு நோய் இருக்குன்னு தெரிஞ்சு அந்த நோய் தெரிந்து கொண்டபடியில இத மேய்ப்பதற்காக அனுப்புவாடு. அப்படி அனுப்பறச்சு அந்த நோய்க்கு தகுந்த மருந்தை தான் சாப்பிடுது. அப்ப இவனுக்கு சொல்லக்கூடிய பாலிலே அந்த மருந்து கலந்து வரும். இதெல்லாம் இன்னைக்கு 1000 அறிவு அதெல்லாம் அறிந்து கொள்வதே. இப்ப நம்ம போய் இங்க கோஷால இருக்க அழகா போய் அங்க இந்த கோஷாலை கமங்காரங்க போய் இறக்குறான வழியில யார் என்னன்னே பார்க்காது. அங்கேருந்து தூரம் கேந்து கத்து. இப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும் போக வேண்டிய வந்திருக்கா போல் இருக்கு. எப்படி அதார ஐடென்டிஃபை பண்ண முடியுது? கண்ணால பார்க்கல. அந்த அளவுக்கு அதை நுகர்ந்து சொல்ற அளவுக்கு அவனுடைய கருணை இருக்கு. இதெல்லாம் உண்மை சத்தியமான வார்த்தைகள் எல்லாம். அப்படி அந்த பசுடான ஒரு தன்னை. அப்ப முளை வழியே நின்று பால் சொர. இந்த பால் சொறி கொண்டு இருக்கிறது. நின்று பால் சொர அப்படின்னா தொடர்ச்சியாக பால் சொரிந்து கொண்டிருக்க. ஏதோ கொஞ்சம் சுரக்கிறது போச்சு இல்ல. நின்று தொடர்ச்சியா. இது எதை போல இருக்கிறது? திருமலையிலே இருக்கக்கூடிய அருவி போல, திருக்காவையில இருக்கக்கூடிய தீர்த்தம் போல தொடர்ந்து இருக்கு. எப்பொழுதுமே அது சொரிந்து கொண்டே இருக்கும். அருவியிலே அப்படியே இருந்துட்டே அத போல நின்று பால் சோர. இந்த பால் சொரிவதால என்ன நினைத்து அது இருக்கக்கூடிய கரையெல்லாம் போறது ஊருக்கு நினைச்சிட்டு போய் என்ன பண்றது? இல்லம் செயலாக்கும். இந்த பெரிய இல்லம் இருக்கு அவருடைய வீடு. அந்த வீடு முழுக்க சேராகணும் அப்படின்னா மண்ணோட இந்த பால் கலந்துரு. கலந்தா என்னாச்சு? சேரும் சரியமா கிடக்கும். சாதாரண சேரு இல்ல, பால் சேரு. பால் சோறு இல்ல, பாலும் மண்ணும் சேர்ந்து சேராக. அப்படி அவ வீட்டுல வழிஞ்சிருக்கான் இந்த பால் பொங்கி. இப்ப அப்படிப்பட்டவனுடைய தலைவன் அந்த வீட்டு தலைவனுடைய பெயர் சொல்றான் நற்செல்வன். இப்படிப்பட்ட நல்ல செல்வனுடையவனே. இதெல்லாம் யாராவது பார்த்து பால் இப்படி வேஸ்டா விடுவோமா? நம்ம மாத்திர ஒரு டம்ளர் பாலை கீழே கொட்டோம். அம்மா என்ன சொல்லுவாங்க? இவனுக்கு தெரியுமா அதனுடைய அருமை? இப்படி பண்ணலாமா அப்படின்னு கோவிச்சாலே இது பால் சோர் சொரிந்தே இருக்கு. நின்று பாசோர இல்லமெல்லாம் சேராகும்னா இது செல்வமா? இது செல்வமே இல்லை. ஆனா ஆண்டாள் சொல்றா செல்வன். இப்படிப்பட்ட செல்வத்தை உடைய. ஆமா, இந்த சேர கொண்டு போய் வித்து அதுல இருந்து பணம் எடுத்துக்கலாம். பாலாம் போச்சே. இவன் எதனால அதை வியாபாரம் பண்ணணும்? இவனுக்கு எதனாலே அந்த தனம் கிடைக்கும்? பண்றை பால் பிடிச்சு அதை கொண்டு போய் தயிராக்கி மத்தது கொடுத்தா வியாபாரம் பண்ணா கிடைக்கும். ஆனா இவன் என்ன சொல்றா? நற்செல்வன், நல்ல செல்வம். இந்த பால் இதனாலே கிடைக்கிற ஐஸ்வர்யம் இருக்கு. இது அழியக்கூடிய செல்வம். அது உண்மையான செல்வம். எது உயர்ந்த செல்வம்? இதை பண்ண முடியாதபடி இவன் திரிகிறானே, இதுதான் நல்ல செல்வம். இவை குலத்தொழில் என்ன? மாட்டு பார்த்துக்கிறது, அதன் பின்னாடி போறது, டயத்துக்கு அதற்கு வெளியே கொடுக்கறது, பாருங்க. ஆனா குலத்தொழிலே பண்ணாதபடி திரிகிறான். எங்க திரிகிறான்னா எம்பெருமான் பின் திரிகிறான்.
நற்செல்வன் குலத்தொழிலையும் விட்டுட்டு தெரிகிறான். ஏன்னா பகவத் கைங்கரியத்திலே மூல் இருக்கிறான். லக்ஷ்மணன் சொன்னான், பெருமாள் புறப்படுறது, அகம் சௌந்தரிஷ்யாமி ஜாகிரதா சுபுதஸ்சை. தேவரீர் புரண்டு போகிற சமயத்தில என்னையும் அழைக்க வேணும். சீதா பிராட்டிய முன்னிட்டு கொண்டு காடம் நிவீத்திய ரகுநந்தனா என்று எம்பெருமான் திருவடியை பற்றுகிறாங்க. இப்படி பற்றுகிற பொழுது என்னையும் அழைச்சிட்டு போன. நீ என்ன பண்ண போற சொன்னா, இங்க வந்தா தேவரீருக்கு எல்லாவித கைங்கரியும். தேவரீர் பாக்கியம் அப்படின்னு லக்ஷ்மணன் வார்த்தையா போலே வந்தான். எம்பெருமானுக்கு எல்லா அடிமைகளையும் செய்தான். என்ன ஆச்சரியம் தெரியுமா? லக்ஷ்மணன் ஒரு ராஜகுமார். பெருமானுக்கு என்ன பங்கு இருக்கோ அந்த லக்ஷ்மணனுக்கும் உண்டு. ஆமா, எப்படி நினைச்சுக்க தெரியுமா? நான் உனக்கு தாசன். தன்னுடைய அண்ணனுக்கு தான் தம்பின்னு நினைச்சுக்கல, அவருக்கு தலைவன், அவருக்கு வகுத்த அடிமை. லக்ஷ்மணர் போனவர் ஒரே ஒரு முறை பெருமாள் எழுப்பும்படியா லக்ஷ்மணா மணி ஆயிடுச்சுப்பா, கொஞ்சம் எழுதுக்கிறியா அப்படின்னு எழுப்பினார். முதல் நாள் இன்னிலேருந்து லக்ஷ்மண முடிவு பண்ணான், இனி தூங்க வேண்டாம். தூங்கினா எழுதுகிறது, தூங்கலைன்னா கஷ்டம் இல்லை. தூக்கத்தை தொலைத்தான். பெருமாளுக்கும் பிராட்டிக்குமான எல்லா கைங்கரியத்தையும் செய்தான். வழுவியா அடிமை செய்ய வேண்டும். அப்படி அடிமை செய்கிற பொழுது அவனுக்குன்னு சில காரியம் விதிக்கப்பட்டு, என்னென்ன விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அவன் அக்னிஹோத்திரம் பண்ணணும், அக்னி வளர்த்து அதுல ஏற்க வேண்டும். அவனுக்குன்னு சில சில சத்திரியன் இல்லையோ அவனும் திரைவர்ணிகர்கள்ல ஒரு வகையில அவனும் விதிபூர்வமாக சாஸ்திரம் சொல்ல வேண்டியதை செய்யணும். பண்ண முடிஞ்சுதான் ராம கைங்கரியம் தான் பிரதானம். அவர் என்ன வேணுமோ அதிலேயே நோக்காக கொண்டு சென்றான். அதான் இங்க ஆச்சரியமா காண்பிக்கிற பெரியவா சன்மலை காமிக்கிறச்சே இதை பத்தி எப்படி சொல்றாரு அப்படின்னா, அந்த இளைய பெருமாள் அக்னி காரியம் செய்தா போலையோ இவனும் செய்தது தன்னுடைய மாட பாத்துக்கிறது. தேவபெருமாள் பண்ணினா இவனும் பண்ணியிருப்பான். இளைய பெருமாள் ராமன் பின்னாடியே போனார், இவன் என்ன பண்றான்? கிருஷ்ணன் பின்னாடியே போய். அதனால்தான் நற்செல்வன். இது போய் நல்ல செல்வமாகுமா அப்படின்னா, இதுதான் தலை சிறந்த செல்வம். எங்க பராசரருடைய தனியல்ல வரும், ஸ்ரீபராசர பட்டாரியா ஸ்ரீகேஷ புரோஹிதா சிவத் சாங்க சுதா ஸ்ரீமான். ஸ்ரீமான் ஸ்ரீமான்னா நிறைய செல்வம் மிக்கவர். நம்மெல்லாம் அழைக்க சொல்லுவோமே, சீமானே சீமானான அப்படின்னா சொல்லி அழைக்கிறது இல்ல. திரு சொல்றோம், செல்வர்னு சொல்றோம். நிறை செல்வர் தமிழ்ல சொல்லும்படியான ஸ்ரீமான். ஸ்ரீ என்பது செல்வத்தை குறிப்பது. நிறைய செல்வமிக்கவர். பராசரப்பட்ட ஒரு கொடி வச்சுட்டு இருப்பாரு, இல்ல ஒரு பல்லாயிரக்கணக்கான டைல்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சு அப்படின்னா, அது கூட ஒரு பக்கம் கிடைச்சே, சுவாமி வந்தா நல்லா இருக்குமே. அவர்கிட்ட அவ்வளவு தலைமுறை தாண்டி இங்க வந்துன்னா 1000 வருஷத்துல எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னா, நல்ல அவர் எதையும் வச்சு ஏன் வச்சா எல்லாரும் கொள்ளையடிச்சுட்டு போயிருப்பா. அவ்வளவு அவர் சேர்த்த செல்வம் என்ன? நற்செல்வம். ரங்கநாதருடைய கைங்கரியம் செல்வம். ரங்கநாதர் விடியற் காத்தால் எழுந்தாருன்னா பராசரப்பட்ட திருமுகத்துல ஏன்னா இவர் தான் பஞ்சாங்கம். இன்றைக்கு என்ன நாள், இன்னைக்கு என்ன நட்சத்திரம், இன்னைக்கு என்ன திதி, இது ஒவ்வொருத்தருமே தங்கள் வீட்டை பெருமாளை வாசிக்கும். பஞ்சாங்கத்தை திருப்பி பார்த்து என்னன்னு படிக்கணும். பஞ்சாங்கம் கேலண்டர்லயே இப்ப போட்டு எல்லாத்தையும் இன்னைக்கு நாள் அப்படின்னு போட்டா வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்ற அழகா திருவாசகம். வருஷத்துல இருந்து ஆரம்பிக்கும். இது என்ன வருஷம், அது என்ன பட்சம், அந்த வருஷத்துல என்ன அயம் பட்சம், இதெல்லாம் சேர்ந்து படிக்கிறது இருக்கு. இது ஒரு கிரமம்னு ஆச்சாரியர் வைத்திருக்கிறார். எல்லாமே ஸ்ரீரங்கநாதத்தை கத்துக்கணும். ஸ்ரீரங்கநாதன் இன்னைக்கும் அதிகாலை அந்த பஞ்சாங்கத்தை கேட்டார். வேத விண்ணப்பம் பராசரப்பட்டரைக்கு வேதத்தை விண்ணப்படியாக செய்கிறான். அதற்கு மேலே எம்பெருமான் அவரை கொண்டு தன்னுடைய திருமண காலத்துல எப்படி இருக்கும்ங்கிறத வரி திருமஞ்சன கட்டியம். அன்னைக்கு அருளப்பாடு பராசரப்பட்டர்னு ஸ்ரீரங்கநாதர் ஆரம்பித்தார். இன்னைக்கும் நாளைக்கும் இனி வர காலங்களையும் அருளப்பாடு பராசரப்பட்டது தொடர்ந்தது. இன்னும் இது எவ்வளவு பெரிய பாக்கியம். எத்தனை வருஷமா இருக்கிறது? 1000 வருஷங்களா தொடர்கிறது. ஏதான ஒரு விஷயம் 1000 வருஷமா சந்ததா சரித்திரம் இருக்கா?
ஏதோ சில கம்பெனி 100 வருஷம் இருக்கு, 120 வருஷம் இருந்திருக்கு சொல்ல. ஆனா 1000 வருஷமா ஸ்ரீரங்கநாதன் ஆகிற ஒரு தனம் வந்து நம்ம கிடைச்சதுன்னா நற்செல்வம். இதுதான் நல்ல செல்வம். அழியாத செல்வம், நிலைத்த செல்வம், எத்தனை கொடுத்தாலும் பிடிக்காத செல்வம். அப்படி கிருஷ்ணனுடைய கைங்கரியமே இவன் திரிகிறானே, அதுதான் இந்த ஆத்மாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய செல்வம். அந்த நற்செல்வனுடைய தங்காய், அவனுடைய தங்கையானவளே. அந்த செல்வம் இருக்கே, அவனோடு கூட இருப்பவர்களுக்கும் பயனுடையதா மாறும். புறத்தாழ்வான் மோட்சம் கேட்கிறான் ஸ்ரீரங்கநாதர் போய். ஏன்னா திருவாய்மொழி கேட்ட உடனே மனசு அங்கிடுது. என்ன வந்தவர் எதிர்கொள்ள மண்டபத்து அப்படின்னு சொல்ல. திருவாய்மொழியில ஆழ்வார் கடைசியா சொல்றே, இங்கேருந்து புறப்பட்டு போனவா இருக்காளே முன்னாடி, அவாதான் ரிசப்ஷன் கமிட்டி இருப்பாள். பின்னாடி வரவா இருக்காளே, அவர்கள் எல்லாம் உள்ள நுழையரிச்சு முன்னாடி வந்தவா எல்லாம் வரவேற்பார். வாங்க வாங்க வாங்க. வெறும் வரவேற்கிறது இல்ல, பாதங்கள் கழினர். அவர்கள் பாதங்களை கழுவி சீக்கிரம் எடுத்துக்கணும். யாரு முன்னாடி போனவா பின்னாடி மனோகத்துக்கு போகக்கூடியவர்களை பண்ணுவான். இதற்காக புறத்தாழ்வானுக்கு தலை சுத்தி. இவர் எவ்வளவு தடவை தான் படிச்சுட்டு இருக்கார். ஆனா அந்த சமயம் அப்படி கலங்குது. நேர பெரிய பெருமாள்கிட்ட போயிட்டா கையை கூப்பி நிக்கிற, நமக்கு மோட்சம். இவர் வந்தாலே பெரிய பெருமாள் கேட்பார், ஏதோ இப்படி சொல்வாய் போல் இருந்தாய் அழ்வார், ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன வேணும்? எல்லாத்தையும் கொடுத்தாரு. இல்ல ஏதோ நினைக்கிறேன், கேட்டு கொடுப்பீரா? கண்டிப்பா மோட்சம் வேணும். பெரிய பெருமாள் சொல்றா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டுக்கலாம். ஏன்னா நீ இன்னும் இருக்கலாமே இங்க, அவரை தன்னோட எடுத்துக்கணும்னு ஆசை. இல்ல இல்ல, அப்படி எனக்கு இப்பயே வேணும் மோட்சம். சரி கொடுத்தோம் கரைச்சு அவர் வார்த்தை எப்படின்னா, உமக்கும் உம்முடைய சம்பந்தமுடையாரும் மோட்சம். ஊரத்தாழ்வனுக்கு மட்டும் மோட்சம் இல்ல, ஊரத்தாழ்வானுடைய சம்பந்தம். அது எத்தனையோ பேர் தேக பந்துக்களா இருக்கலாம், ஆத்ம பந்துக்களா இருக்கலாம், சிஷ்ய வர்க்கங்களா இருக்கலாம். இதெல்லாம் இல்ல, எவனோ ஒரு நாள் கூடத்தாழ்வான் வஸ்திரம் தோச்சி கொடுத்தான்னா அவனுக்கும் அந்த சம்பந்தம். அழ்வானுடைய சம்பந்தம் பெற்றாலே அந்த இடத்துல மோட்சம். அப்படின்னா எப்படிப்பட்ட செல்வம் மிகா இருக்கணும் அந்த குரத்தாழ்வான்கிறவர். எவ்வளவு ஒரு தன்னேற்றம் இருக்கு. ஆச்சாரியர்கள்லாம் தனக்கு நிழல் கொடுத்திருக்கக்கூடிய மரத்தை கட்டழ்வினா இதுக்கு க்ஷேமம் உண்டாகும், அது மோட்சம் பண்ணுது. இப்படி எல்லாம் நம்முடைய சம்பிரதாயத்துல ரொம்ப அழகா காட்டப்பட்டிருக்கு. நற்செல்வம் தங்காய், உனக்கு தங்கையா பிறந்திருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றே. இந்த பாலெல்லாம் பிடிச்சு சேர்த்து வைக்கிற பணத்தாலே ஏதோ உடல் வாழலாம். ஆனா கிருஷ்ண கைத்தாலே இவன் ஆமா உஜ்ஜீவிக்கிறது. இவனை சார்ந்தவர்கள் அந்த செல்வத்தை அனுபவிக்கிறார்கள். அவர்களுக்கும் சேர்ந்து பாக்கியம் கிடைச்சு. ரகாகரங்கிறவன் எப்பவும் அவனுக்கு சிவனிடத்துலதான் பக்தி அதிகம். ஆனா சிவனிடத்துல போய் மோட்சம் கேட்கிறான். இந்த சிவபெருமான் சொல்றார், மோட்சம் மட்டும் என்கிட்ட கொடுக்க முடியாது. மோட்சமிச்சே ஜனார்தனம், மோட்சத்தை கொடுத்து சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் இவனே. சரி, நான் அவரை போய் எங்க பிடிச்சுக்கிறது? கிருஷ்ணாவதாரத்துல அவர் ஒருவர் கைலாச யாத்திரை. எனக்கு என்கிட்ட வரன் வேங்கிறதுக்கு மட்டும் எதுக்கு இல்ல, நான் தான் பெருமசேகரத்துல கேட்கிறேன். அவரும் சரி வரச்சே வர வழியில அவரை பிடிச்சு அவரிடத்துல மோட்சம் கேளுங்க. காத்துட்டே இருக்கான் ரொம்ப நாள். கண்டாரு கிருஷ்ணாவதாரத்துல எம்பெருமான் புறப்பட்டு வர அந்த இடத்துல வரச்சரை பிடிச்சு எனக்கு மோட்சம் வேணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணான் அவன்? பிசா சொல்லியோ அவன் பண்றது இருக்கக்கூடிய ஒரு பணத்தை அடிச்சு வந்து சேர்க்கிறான். பாவம் ஏதோ தவஸ் பண்ணிக்கிற ஒருத்தரை பிடிச்சு அடிச்சு பெருமாளே இல்ல நாசமானம் பண்றது, வெறுங்கையோட போகக்கூடாது. அவன் வந்து சேர்த்து சொல்றான், எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்ன உடனே பெருமாள் சொல்றாருப்பா, நானே புத்திரன் வரன் வேண்டி போயிட்டு இருக்கேன், ஏன்ட்ட போய் மோட்சம் கேறியே? அவன் சொன்னான், மஞ்சக்கல்வன் மாமாயன், உன்னை பத்தி நன்னா தெரியும், நீ எதெல்லாம் விளையாடு, எல்லாத்தையும் பெற்றவங்க வந்து அல்பம் ஒரு வெண்ணெய் காசுன்னு தெரியும் எங்களுக்கு. வெண்ணையை கூட திருட முடியாத உன்னை அப்படியே பிடிச்சு போய் கட்டுவானா, நீ அழுதே இருக்கிறான். இது ரொம்ப ஆசை. நீ சர்வேஸ்வரன் என்று அறிவேன். சிவபெருமானே சொல்லியாச்சு மோட்சம் கொடுத்த. பகவான் யோசித்து சரி மோட்சம் கொடுத்தேன் அப்படின்னு உடனே அடுத்தது அவன் கேட்கறான், இன்னொரு வரன் வேணும். எப்ப உனக்குதான் ஒண்ணு கொடுத்தாச்சே? நான் இல்ல, என் தம்பிக்கும் மோட்சம் வேணும். அவன் கேட்டான், இந்த தம்பி உன்னிடத்துல, அதாவது என்னிடத்துல ஈடுபாடு இருப்பானா, பக்தி உடையவனா, ரொம்ப ஸ்ரத்தையா இருப்பானா? ஒண்ணும் கிடையாது, ரொம்ப கண்டாலே நான் எப்படி முதல்ல அப்படிதான். பிறகு ஏன் மோட்சம் கேட்கறான்? எனக்கு அவனத்துல அபிமானம். சரி, அவனுக்கு உன்னிடத்துல என்னையும் விரோதம். ஆனா பகவானிடத்திலேயும் விரோதம் பண்ணவனுக்கும் தன் சொந்த அண்ணனிடத்திலேயும் விரோதம் பார்த்தவனும் அண்ணனுடைய மனம் இவர் தம்பி இடத்துல இருந்தபடியாலே
பகவத் அனுகிரகத்தாலே அவனுக்கும் மோட்சம். இதுதான் எம்பெருமானார் சொல்ற பூத விராதரக்ஷைக தீட்சே அகில பவனஸ்தேவ பகாதி லீலே வினத விவித பூத விராத ரக்ஷைக தீட்சே. எல்லாருக்கும் மோட்சம். அது எப்படின்னா பூத விராத சம்பந்த சம்பந்திகளுக்கும் அவர்கள் சம்பந்தமுடையாரும் சக்தி பெறார்கள். செல்வன் தங்காய் அவனுக்கு தங்கையாக நீ வாய்த்திருக்கிறாயே, இதுவே பாக்கியம். பனித்தலை ஈழ அதிகாலை முதலே மார்கழியில திருவீதி வருதே எதற்காகனா இந்த பனி தலையில விழணுங்கிறதுக்காக. அது ஒரு வகையான ஸ்நானம், நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஸ்நானம். இதெல்லாம் விட்டு போய் தான் நமக்கு இன்னைக்கு போய் மருத்துவர் 2 வந்தா ஒரு நோய் 1 மாசம் நம்ம உடம்புல டேரா போட்டு அப்படி கிளம்ப மாட்டேங்க. ஏன்னா கீழ அடிப்படையாக இருக்க வேண்டிய பழக்கங்களை நாம் தொலைத்து ரொம்ப 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 ஆரோக்கியமான விஷயம். ஆரோக்கிய மாசத்துல வெதியர் காத்தார எழுந்துக்கிறது. சாஸ்திரம் சொல்றது திருவாராதனமே காலை 6 மணிக்குள்ள முடியுது. அதாவது உன்னதமான காரியம் எம்பெருமாறு. இப்ப இது காலை பொழுதுல திருவி பிரதட்சணம். ஆனா ரொம்ப ஆச்சரியம், இன்னைக்கும் கோயம்புத்தூர் சுத்தி பல கிராமங்களை பாக்குறேன். 3 மணிக்கு போறா திருவி. 4 மணி 4 நாளுக்கு பெருமாள் சன்னதி முன்னாடி போறான். அதாவது திருவீதி கோஷ்டி எல்லாம் பெருமாள் முன்னாடி வந்து வையம் இந்த மாதிரிலாம் ஊர்களுக்கு போயிருக்கச்சு. வாசனம் விண்ணப்பிக்கிற அழகா முடியறது கரெக்டா 5 மணிக்கு சாப்பிடாய திருக்கிறாரே கிளம்பிடும். ரொம்ப ஆச்சரியமா இருக்காங்க. இன்றும் பல ஊர்களே அது தொடர்ந்து இருக்கிறது. ரொம்ப அற்புதமா இருக்கு, செழிப்பா இருக்கு. வளத்தோடு கூடுதலாக நிற்கிறார்கள் அந்த இடத்துல. இப்ப இது எதை காண்பிக்கிறார்? தலை வீட விதிகால பிரதட்சணம் வரதே அந்த பனி தலையில இருந்து நாங்கெல்லாம் வந்து நிக்கிறோம். இங்க எங்க தலையிலே பனி வந்து இருந்து கொண்டு இருக்கு. நின் வாசல் கைப்பற்றி அப்படின்னு சொல்ற. பனித்தலையிட நின் வாசல் கடை பற்றி உன் வாசலை பிடிச்சிட்டு இருக்கும். தெப்ப கயிறு அப்படி பிடிச்சிட்டு இருக்கிறாங்கள, ஒருத்தன் கீழே கயிறை பிடிச்சிட்டு வர்றாங்களே, வாசலை பிடிச்சிட்டு வந்துட்டு இருப்பாங்க. என்ன ஆச்சுன்னா வெள்ளத்துல தத்தளிக்கிறோம். ஏற்கனவே சொன்னோம் அப்படின்னு பார்த்தோம். கீழே பால் வெள்ளம் இருக்கிறது. ரொம்ப அழகா காண்பிக்கிறார். மேல தலையில பனி வெள்ளம், கீழே பால் வெள்ளம். இவர்கள் உள்ளத்திலே பால் வெள்ளம். மால்னா திருமால், அவரிடத்துல இருக்கக்கூடிய காதல். 3 வெள்ளத்துல மாட்டின்னு இருக்கோம் நாங்க. பனி வெள்ளம், மால் வெள்ளம், பால் வெள்ளம். எப்படி நாங்க கரையேறது? நின் வாசல் கடை பற்றி சொல்றார் காண்பிக்கிறச்சு. உன்னுடைய வாசலிலே பிடித்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீரங்கத்துல மூலவர்கிட்ட நாம போறது 2 தூண் இருக்கு. திருமண தூண்கள்னு பேர். தங்கத்தூண் சொல்லிப்பா, திருமண தூண்னு பேர். சில பேர் யோசிப்பா, என்ன சுவாமி இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு, அது பக்கத்துல போய் சேவிக்க முடியாதபடி இருக்கேன். அதை பிடிச்சுதான் சேவிக்கவே. ஏன்னா ஸ்ரீரங்கநாதனுடைய அழகு அலையெறிந்து வருமா. வர்ணிக்கிறார். அப்படி வரச்ச நாம என்ன பண்ணுவோம்னா மத்தூனே பற்றி நின்று வாயார நாள் எங்களோ. எப்படி செய்யணும்? ஸ்ரீரங்கநாதன மனத்தூனை பிடிச்சு சேவிக்கணும். அப்படி கையில பிடிச்சு அப்படி சேவிக்கணும். ஏன்னா இதுதான் ஸ்ரீரங்கநாதனை விட்டு அழகு போகாதபடி பார்த்து உள்ள ரங்கநாதனுடைய கண்ணுலேருந்து புறப்பட்டு அலை எறிதலாகிறனா இல்ல காவேரி வெள்ளம் 2க்கும் நடுவுல இங்க மாட்டிருப்போம். அது பிடிச்சிட்டு சேவிக்க. அப்ப நீ வாசல் கடை பற்றி உன் வாசலை நாங்கள்லாம் இருக்கிறோம், கடை பற்றி எதற்காக வந்தேன்னார்? சினத்தினால் தென்னிலரை கோமானை செற்ற மனத்துக்கினியனை பாடவும். சினத்தினால் கோபத்தாலே தென்னிலங்கை ஆகிற இலங்கையை அழிக்கச்சான் எம்பெருமான். அதாவது பெருமாள் ராமபிரானுக்கும் கோபத்திற்கும் 2த்துக்கும் பொருத்தவே பொருத்த. யாருக்கு கோபம்னா லக்ஷ்மணனுக்கு தான் கோபம்ங்கிறது இயற்கை. எப்பவும் கோபாக்னியோட தீவிரா இருப்பார் லக்ஷ்மணன். பெருமாள் எப்படி இருப்பார்? எப்பவும் சாந்த சூரியா இருப்பார். என்ன சொன்னாலும் கூட அவருக்கு கோபம்ங்கிறதே ஏற்படுவதே இல்லை. அப்படிதான் அவர் பிருகுங்கிற ரிஷி ஒவ்வொரு தேவதா வந்து சேர்றார். இந்த தேவதைகளுக்கு எல்லாம் பரதத்துவம் இருக்குன்னு பாக்குறேன் அப்படின்னு கோபத்தோட பேசறச்சு நடத்துறச்சு. பெருமாளிடத்துல வந்து சேரச்சு. பரதேவதை சர்வேஸ்வரன் பெருமான் திருப்பார்கடல்ல கண் வளர்ந்தருளுது. அப்ப அதனுடைய கால்களால எட்டி உதைக்கிறார் எம்பெருமானுடைய சுமார். நாமன்னா என்ன கோபம் அவருடைய கண்டித்து அவருடைய திருப்பாதம் கட்டிக்கிறார். இது ரொம்ப கரடு முரடான மார்பு வர்ணிக்கிறா. எல்லா வேத ரிஷிகளும் வர்ணிச்சிருக்கா. தேவ பாதம் என்ன நோவுபட்டதோ
அப்படின்னு மறுபடி கூட இப்ப சொன்னார், இவனே பரதேவன். என்ன ஆச்சரியமான சாத்விகமான சத்துவகுணமே வடிவத்தவனாக இருக்கிறவன் தான் பரதேவியாக ஆக முடியும். பரமசத்வ சமாஷ்ரயத்தா, சாத்விகமே வடிவெடுத்திருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அப்படின்னு கொண்டாடுறோம். இப்ப பெருமனுக்கு கோபம் வராது. ஆனா சொல்ற சினத்தினால் தென்னிலங்கை, கோபத்தாலே, கோபம் அத்தியாகார கோபத்தை வரவழைத்துக் கொள். 3 நாள் கடலரசன் வரணும்னு பகவான் படுகாடு இருக்கிறான். சரணாகதி பண்ணி, எனக்கு இலங்கை போறதுக்கு மார்க்கம் வேணும், விபீஷன் சொல்லி கொடுத்த மார்க்கம், நீ சமுத்திரராஜ சரணாகதி பண்ணி வந்துவான், நாம அந்த மார்க்கத்துல அப்படியே நேரா பாலம் கட்டிட்டு போயிடும். இப்ப பகவான் 3 நாள் அவனுக்காக காத்திருக்கான், வரவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்றான், 3 நாட்களுக்கு பிறகு கோபத்தை பிரார்த்திச்சு கழிச்சுக்கிறான். என்ற கொஞ்சம் கோபம் வந்து சேருது. வந்து சேர்ந்த பிறகு லக்ஷ்மணன் பார்த்து சொல்றான், லக்ஷ்மணா அந்த விஷோய்ந்து இருக்கிற அம்புகளை எடுத்துருவா. என்ன கடலை வற்ற பண்ணுது. நான் சிருஷ்டித்த தத்துவங்கள்ல 5வது ஜலம்ங்கிற தத்துவமே நீ கிடையாது. 4 தத்துவங்களை கொண்டு லோகத்தை நடத்துற என்ன, ஜலமே வேண்டாம் தத்துவம் அப்படின்னு எடுத்து அம்ப வேற கூடினா. அப்ப என்ன ஆச்சரியமா, லக்ஷ்மணர் எவ்வளவு சாந்தப்படுத்துறார், சுவாமியா வேண்டியது இல்லை, கோபப்பட வேண்டியது. அப்படியும் மீறி எம்பெருமானுடைய கோபம். அப்ப ஓடி வரா சமுதிரராஜன், எம்பெருமானுடைய திருப்பாதங்கள்ல விழற. சொல்லுவாரோ இல்லையோ, கோல் எடுத்தாதான் இது வரைக்கும் ஒண்ணாது. அவன் வந்து விழுந்து சேருகிறானா. அப்பனுடைய கோபம் என்னாச்சுன்னா, அவன் கேட்கிறான், அவன் தெரியாதவனால, என்ன கையில மம்புமா நிற்கிறீரே, யாருக்காக? இவருக்காக தான், அதனாலதான் ஓடி வந்தான். அவன் கேட்கிறான், யாருக்காக? பெருமாள் சொன்னார், உன் எதிரி அவர்தான் சொல்லு, அவளுக்கு சென்றிருக்கேன். இப்ப இங்கே அவன் 10,000 மைல் தாண்டி தன்னுடைய எதிரிகளை பத்தி சொல்ல, எம்பெருமான் அந்த பணத்தாலே அவர்களை அடி செய்தான். இப்ப சொல்றாரு, சினத்தினால், கோபத்தினாலே, அந்த கோபத்தை தான் வரவழைத்துக் கொள். கோபம் எப்ப சரியா இருக்கும் தெரியுமா, எப்ப தீமை நடக்கிறதோ அங்கே கோபம் வராமல் இருந்தால் அந்த தீமை நடக்கிற இடத்துல கோபம் தான் வரணும். ஒருத்தர் யாரோ ஒரு இடத்துல தவறா நடக்க பார்த்துட்டு போற, இன்னைக்கு உபன்யாசம் கேட்டிருக்கேன், ரொம்ப அதிகமா இருக்கணும்னு சொல்லியிருக்கா. எந்த இடத்துல கோபம் தவறுன்னா, தனக்காக தன்னுடைய இஷ்டம் நிறைவேறங்கிறதுக்காக வெளிப்படுவதாக இருக்கிறது. காமன அடிப்படை குரோதத்துக்கு. அதனாலதான் காம குரோதங்கள்னு சேர்த்து சொல்லும். ஒரு விஷயத்தை அடையணுங்கிற ஆசை அடைய முடியாத போது அது வருத்தமாவோ இல்ல கோபமாவோ மாறுது. நான் நினைக்கிறேன் இதை என்னால அடைய முடியலையே அப்படின்னு ஏற்படுகிற கோபம். அந்த கோபம் தவறு. அதே சமயத்துல ஒரு தவறு நடக்குகிற பொழுது அதை கண்டு சீற்றம், அதற்கு என்ன அறச்சீற்றம். திருமாலையில கேட்டோமே, நின்பால் உருப்பரியனகளில் ஓரே நோயாகி உறுப்பென கடையுமாகில் உடுமேல் தலையை ஆங்கிய அறுப்பதை கருமம் கண்டார். அழ்வார் சொல்லுகிற வார்த்தை அப்படிதான், வீரனா இருக்கணும். இது காண்பிக்கிற கட்டணங்கள் தெரிவிக்கிறது. இப்ப எம்பெருமான் சினத்தினால் அந்த கோபம் எல்லாம் வந்தது அப்படின்னா அது நிறைய இருக்கு. எதனாலே அவனுக்கு எம்மான கோபம் ஏற்பட்டது, அவன் பேர்ல பானம் போடுறச்சே கோபம் இல்லை. ஆனா திருவடி பேர்லயும் லக்ஷ்மணன் பேர்லயும் பானம் போட்டால் அவனுக்கு கோபம் அதிகமாச்சு. அவனை என்ன பண்றேன் அப்படின்னு கோபப்படக்கூடியவன் எம்பெருமான் தென்னிலங்கை கோமா அமைச்சற்ற தென்னிலங்கைக்கு ராஜாவாக இருக்கக்கூடியவன். அந்த பயல் பெயர் சொல்லிக்கே லாய்க்கில்லை. ஏன், தகப்பனாரையும் தாயாரையும் தனித்து பிரித்தவன், உயிரையும் உடலையும் பிரிக்குமாவே பிரித்தவன் அந்த பாவி ராவணன். தென்னிலங்கைங்கிற பெரிய ஒரு ராஜ்யத்தை சொல்லி கோமான்னு சொல்ற திருவடி மதித்த ஐஸ்வர்யம் அப்படின்னா ஹனுமார் கொண்டாடி இருக்க. இப்படிப்பட்ட ஊரா? ஆச்சாரியதான் சொல்லுவாங்க. அபதேசம்னு சொன்னா பெயர் சொல்ல தகுதியற்றவன் அர்த்தம் சொல்லுவாங்க. இப்ப இங்க காண்பிக்கிறார், தென்னிலங்கை கோமானை செற்ற அவனை அடி செய்த மனத்துக்கு இனியானை. ராமருக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. என்ன பேரு? மனத்துக்கு இனியா. அவனை மனசால நினைச்சாலே போதும் சந்தோஷம். ஏன் கிருஷ்ணனுக்கு அப்படி இல்லையா? நான் ஸ்ரீ பக்கத்துல போய் கிருஷ்ணன்னு சொல்லுங்க. ஐயோ போறோம், எப்ப பாரு போய்
உன் பேர் சொல்லுவா. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளரும் பொய்யே நிறைந்திருக்கூடிய. ஏன் ஒரு பெண்ணுக்கு இந்த இடத்துல வந்துடுன்னு சொல்லுவோம், அதே நேரத்தை இன்னொரு பெண்ணுக்கும் சொல்லுவோம், அதே நேரத்தை இன்னொரு பெண்ணுக்கும் சொல்லுவான். 3 இடத்தையும் போகாம 4வது ஒரு பெண் இடத்துல போய் நிற்பான். இப்ப கிருஷ்ணனால இவாளுக்கு தெரியும் சொன்னபடி செய்யாதவன். பெண் பிறந்த எல்லாம் பெரும் துயரம் இருப்பார்களாம். ராமர இல்லையா, ஒரே ஒரு பத்னி தான் என்று விதமாக நிற்கக்கூடியவன். எப்பவுமே ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல், இதுதான் ராமாவதாரத்திலான மேல். பெண் பிறாரெல்லாம் கொண்டாடும்படியா இருக்குமா, இவனை போல இருப்பா கொண்டாடும்படியாக இருப்பவன் மனத்துக்கு இனியான். இந்த மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாயிரவாய். அங்க பாடுறச்சே நீயும் திரு பாட வேண்டாமோ, வாய் திறமாதபடி கிடக்கிறது. இனித்தான் எழுந்திராய், இனியாவது எழுந்திரு. இதென்ன பேருறக்கம், இதென்ன பேருறக்கம், என்ன இப்படிப்பட்ட பேருறக்கமாக இருக்கிறது. கொஞ்சமா இருக்கிற உறக்கம் இது வேற. சம்சாரிகள் உறக்கமாவது சூரியன் பட்டாவது எழுதுகிறது வரும், மற்றவர்களுக்கு கைங்கரியம் இருக்கேன்னு வரும். ரெண்டுமே இல்லையே உனக்கு, இது என்ன உறக்கம் இருக்கு, பேருறக்கம். அனைத்துலத்தான் அறிந்து, இந்த இல்லத்துல இருக்கக்கூடிய அனைவரும் அறிந்து நிற்கிறார்கள். நீ கிருஷ்ணானந்தே இங்கே மூழ்கி இருப்பவள் மாசீகமா அனுபவிக்கிறங்கிறத எல்லாரும் அறிந்தார்கள். அதை போலே சுவாமி ராமானுஜர் திருவதாரம் பண்ண பிறகு உலகமே பக்தியை அறிந்தார் போலே. அவருக்கு முன்னாடி வரைக்கும் பக்திங்கிறது வீட்டு பெட்டகத்திலே பூர்த்தி வைக்கப்பட்ட சரக்கா ரத்னம் வீட்டு பெட்டகத்துல எப்படி ஜாக்கிரதையா பூட்டி வைக்கப்பட்டிருக்குமோ இருந்தது. ராமானுஜர் திருவதாரம் பண்ண பிறகு உலகெல்லாம் அறியும்படியான செல்வத்தை விநியோகித்தார். அனைத்தில்லத்தாரும் அறிவு எல்லாரும் அறியும்படியாக செய்து போனார். அதுலதான் சுவாமி ராமானுஜருடைய காலத்துக்கு பின்புள்ள சொன்னார், எப்படிப்பட்டவர்களுக்கும் அவர் சம்பந்தத்தாலே எப்படிப்பட்டவர்களும் நல்ல விலட்சணமான ஞானமுடையவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள், அனுஷ்டானடையவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு திரேசத்திலையும் பார்க்கலாம். ராமானுஜர் பிடித்துக் கொள்கிறவருடைய கைங்கரியங்களை பார்க்கிறதே பிராமணர்கள் மட்டும் இல்லை, அப்படி பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கும் நிறைய கையம் வகுத்து கொடுத்திருக்கு. இப்ப எல்லாரையும் அரவணைத்து எம்பெருமான் திருவடி கீழே சேர்த்தவர் சுவாமி ராமானுஜர். அத போல அனைத்தில்லத்தான் அறிந்து என்று சொல்லி முடிக்கிறார். மீண்டும் வரை இந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணி திருப்பாவை 12வது பாட்டு. கனைத்தினம் கற்றருமை கண்ணுக்கிறங்கி இணைத்து முளைவழியே என்று பால் சோர நைதெல்லம் சேராக்கும் நற்செல்வன் தந்தாய் பனித்தலை வீழ வாசல் கடைபத்தி சினத்தினால் தெனிலங்கை ஓமனை செட்ட மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்கிறாய். இனித்தான் எழுந்திராய், இதென்ன பேருறக்கம் அனைத்திலத்தான் அறிந்தேலோ எம்பாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பெரியபாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். திருவடிகளே சரணம். திருவடிகளே சரணம்.